Hello everyone, welcome back to my channel. என் பேர் அமுதம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ட்ரீம் அயன்பாக்ஸ் ரிவ்யூ ப்ளஸ் அதை வச்சு நம்ம சாரி எப்படி ப்ரீ-ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வாட்டர் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா மேலே 2 பட்டன் இருக்கும். ஒன்று வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கப் வந்து வாட்டர் ஊற்றுறதுக்காக நமக்கு அதிலே கொடுத்துருந்தாங்க. வாட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அயன் பாக்ஸை நார்மல் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வாட்டரை வந்து மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் ஊற்றிக்கணும். ஸோ வாட்டரை ஃபில் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாரீ அயன் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் இந்த சாரீ தான் அயன் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு வந்து நான் ப்ளீட் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே முந்தியோட ஃப்ளீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் எப்படி ஃப்ளீட்ஸ் எடுக்கணுன்றதை ஆல்ரெடி இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் அதில் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் மேலே டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் அதில் எப்படிலாம் வந்து ப்ளீட்க்கு வந்து மெஷர்மெண்ட் வச்சு எடுக்கிறது நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ரிவ்யூனால நார்மலாக நான் அப்படியே எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக வந்து 7 ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணி முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் டேபிளில் போட்டுட்டேன். ஹேர் கிளிப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் அந்த டேபிளில் செக்யூர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இதை வச்சும் பண்ணிக்கலாம், இல்லை உங்ககிட்ட தனியாகவே இந்த ப்ளீட் பண்ணுறதுக்கான கிளிப் இருக்கிற நீங்கள் அதை கூட வச்சுக்கோங்க. அண்ட் 1 by 1 அந்த நான் ஃப்ளீட் மேலே எடுத்தேன் இல்லையா, அதை எனக்கு நான் கீழே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே வரேன். ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த லெவல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ஏற்ற மாதிரி முந்தியோட அளவு எடுத்து நான் பின் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சென்டர் ஃப்ளீட்ஸ் தான் எடுக்க போகிறேன். நான் சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது மெஷர்மெண்ட் எல்லாமே நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நான் மேலே டேக் பண்ணுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. பெருசாக வேணால் பெருசாக, சின்னதாக வேணுமா சின்னதாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரே மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பின் வச்சு செக்யூர் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ சென்டர் ஃப்ளீட்ஸை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அதையும் நான் டேபிளில் போட்டு ஹேர் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கீழேருந்து ஃப்ளீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் 1 by 1 வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். இதையும் நான் எப்படி எடுக்கிறதுன்றதை அந்த வீடியோவில் கிளியராக போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சென்டர் ஃப்ளீட்டை கொஞ்சம் நான் அலைன்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும் இல்லையா ஃப்ளீட்ஸ், அதுக்காக நான் 1 by 1 வச்சு நான் அதை வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் மறுபடியும் அந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சென்டர் பின் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி மேலேயும் கரெக்ட் பண்ணி வச்சு பின் பண்ணிக்க போகிறேன் 1 by 1. மேலே எடுத்த மாதிரி நான் கீழேயும் வந்து 1 by 1 வச்சு பின் பண்ணிக்க போகிறேன். ஸோ பின் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இதை வந்து அயன் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அயன் பாக்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அயன் பண்ணும்போது நல்லா ஃப்ளாட் ஆகும். பட் நார்மல் அயன் பாக்ஸில் நமக்கு வந்து நல்ல லாங் ப்ரெஸ் கொடுத்து அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நீங்கள் போதும், அயன் நல்லா ஃப்ளாட் ஆகிடும்.
அந்த சாரியோட எட்ஜில் மட்டும் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரீமிங் கொடுத்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளாட் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம அயன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி போட்டு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா நல்லாவே ஃப்ளாட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் திருப்பி போடாமல் அயன் பண்ணாமல் விட்டுட்டிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நல்லா பஃப்னு தெரியும். திருப்பி போட்டு அயன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா ஃப்ளாட்டாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ முந்தியோடு தான் அயன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதே மாதிரி ஸ்ட்ரீமிங் நல்லா கொடுத்து இதை அயன் பண்ணுங்கள். இதுக்கும் நீங்கள் ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே இது வந்து நல்லா ப்ரெஸ் ஆகிடும். முந்தி அயன் பண்ணும்போதும் டபுள் சைடு திருப்பி போட்டும் அயன் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்ல லுக்காக தெரியும். ஸோ முந்தி அயன் பண்ணி முடித்தா நெக்ஸ்ட் இப்போ ஜஸ்ட் ஃப்ளீட் தான். ஜஸ்ட் ஃப்ளீட் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ளீட்டுக்கும் ஒரு 2 இன்ச்சஸ் கேப் விட்டு வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் அயன் பண்ணுங்கள். இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி வச்சு அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணிக்கோங்க. நல்லாவே ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அயன் பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக எனக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ வந்து ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாரி எப்பவுமே திருப்பி போட்டு தான் ஃபோல்டிங் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி சாரியை எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை வேணால் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி சின்னதாக வேணால் சின்னதாக கூட நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது உங்களோட விஷ் தான். அதுக்கப்புறம் இது நீங்கள் அயனிங் பண்ணுறதாலும் அயனிங் பண்ணிக்கலாம். நான் வந்து அயனிங் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் இங்கே உள்ளே வச்சுட்டு அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நான் வந்து சென்டரில் போய் வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களால் ஃபோல்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் நீங்கள் சைடாக தள்ளி வைக்கணும். இந்த மாதிரி இப்போ தள்ளி வைக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா தான் உங்களால் ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஃப்ளீட்டை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு லைனாக வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ரொம்பவே நல்லா வந்திருக்கு ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸில் ப்ரீ ஃப்ளீட்டிங். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நார்மல் அயன் பாக்ஸை விட. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு வந்து நான் அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதெல்லாம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரலாம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் மறக்காமல் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.